நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ நம்ம இங்க இருந்து இன்னைக்கு ஒரு லாங் ஜேர்னி வந்துட்டு போறோம். எங்க போறோம், என்ன ஜேர்னி அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நான் போற வாக்குல சொல்றேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த டிராவல் என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு அழகா நம்ம தேசிய கொடி இருக்கு பாத்தீங்களா? இங்க சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஏரோ ஹோப்ல தான் நான் பைக் பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது அண்டர் சிசிடி கவரேஜ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நேராக நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷன் தான் போறோம். மெட்ரோ ஸ்டேஷன் போற வழின்னு போட்டிருக்கு பாருங்க. நம்ம ஆக்சுவலா இதுல லிஃப்ட் மூலியமா தான் டிக்கெட் கவுண்டர் போறோம். ஸோ இங்கே தான் டிக்கெட் கவுண்டர். இப்போ நம்ம மீனம்பாக்கம் மெட்ரோல இருக்கோம். ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரலுக்கு போகிறோம். 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகணும். என்னென்ன வேல நம்ம போகிறோம் அப்படிங்கிறது காட்டுற பாருங்க. ஸோ மீனம்பாக்கத்தில் இருக்கும் ஆலந்தூர், ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, லிட்டில் மவுண்ட், சைதாப்பேட், அந்தனம், சேனாப்பேட், டிஎம்எஸ், தௌசண்ட் லைட், எல்ஐசி, கவர்மெண்ட் எஸ்டேட், அதுக்கப்புறம் சென்ட்ரல். ஸோ சென்ட்ரல் வந்து இறங்கியாச்சு ஃபைனலா. எப்படி இந்த ஒரு பார்கோடை காட்டி தான் நம்ம வந்துட்டு உள்ள வந்தோம். இதுதான் டிக்கெட் ஆக்சுவலா. இதை ஸ்கேன் பண்ணி தான் உள்ள வந்தோம். மறுபடியும் இதை ஸ்கேன் பண்ணி தான் வெளியில போறோம். வழி. ஸோ இப்போ நீங்க பார்க்க போற காட்சியை பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியும். நிறைய படங்கள் எல்லாம் காட்டியிருப்பாங்க. சென்னை சென்ட்ரல் அப்படின்னாலே இந்த ஒரு பில்டிங் தான். ஆக்சுவலா நம்மளுக்கு கொடுத்துருக்க டிக்கெட்டுக்கு வந்து நம்ம இது வழியா தான் நம்ம உள்ள போகணும்னு நினைக்கிறேன். இதுதான் ஆக்சுவலா என்ட்ரன்ஸ் உள்ள போறது. ஆனா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள போனா ரொம்ப சுத்தனால இது வழியா உள்ள போகும். ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 11th பிளாட்ஃபார்ம்ல தான் நிற்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இருக்கலே இந்த கட்ட கடைசி லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்மளோட ட்ரெயின், நம்ம போகிற ட்ரெயின். ஸோ லஞ்ச் வந்துட்டு வாங்கியாச்சு. ஸ்டார் பிரியாணி தான் ட்ரெயினில் இன்னைக்கு. ஸ்டார் பிரியாணி. நிறைய கடைகள் இருக்குங்க இந்த இடத்துல. நிறைய கடைகள் இருக்கு. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க எந்த டைம்ல போறீங்களோ அதுக்கேற்ற போல நீங்க ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, காஃபி என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம போற கோச் M3 எக்கனாமிக். ஸோ இதுதான் நம்ம போற கோச். 61 கொடுத்துருக்காங்க. இங்க உட்காரும் வந்தாங்கன்னா எஞ்சிக்கலாம். சூப்பரா இருக்கு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்த் தான் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தெரியல. ஓகே, என்னென்ன இருக்குன்னு பாப்போமா? மொத்தம் 3 பர்த் வருது ஒன்னொன்னுலயும். சார்ஜர் போட்டு இருக்கு. இது ஸ்டாண்டிங்கு.
இது வந்து நான் லைட்டிங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓ ஏசி விண்டா இது சூப்பர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி வருதுங்க, சூப்பர். அதே போல் இங்கே தூங்குறவங்களுக்கும் ஏசி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, மிடில் பர்த்தில் படுத்துருக்கவங்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயம். ஏசி வருதா? வருது. ஆக்சுவலாக நமக்கு இங்கே தான் நான் படுக்க போகிறேன். ஒரு கண்ணாடி இருக்கு, விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வேற என்ன, வெயில் எடுத்துக்கினா இழுத்து விட்டுக்கலாம். இப்போதைக்கு இப்படி தான் வச்சுக்கிறோம். அதே போல் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் படுக்கிறது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சடனான ஒரு பிளான் தான். ஏசி கோச் எக்கனாமிக்கில் தான் நம்ம பூனே வரையும் போகிறோம். ஸோ ரிட்டர்ன் வரப்போ நம்ம ட்ரெயினில் வரல, ஃப்ளைட்டில் வர போகிறோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே போய் நம்ம என்னென்ன விஷயம் பண்ண போகிறோங்கிறத நான் அங்கே போய் சொல்கிறேன். நார்த்து போகிறவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும். மெட்ரோலேருந்து எப்படி சென்ட்ரல் வரணும், சென்ட்ரலில் இந்த ட்ரெயினில் எங்கே நிற்குது, என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, நான் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ ட்ரெயின் கிளம்பிடுத்து 1:15 எடுத்துட்டாங்க. ஸோ சென்னை சென்ட்ரை விட்டு வெளில போயிட்டுருக்கோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. ஸோ இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஆல்ரெடி ஆந்திரா பார்டர்லாம் தாண்டி வந்தாச்சு. இங்கே கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது, பார்க்குறீங்களா? வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவம் தான் செய்ததோ, மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுது. மழை துளி தொட்ட இடம் நீ தீண்டவோ, நினைக்கையில் உள்ளூர கல்லூருது. டைம் வந்துட்டு 9 ஆகுது, 9:20. குந்தக்கல்லு ஜங்ஷன், ஆந்திரா தாண்ட போகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ சீட்டில் மிகப்பெரிய போராட்டமே நடந்துச்சுங்க. எனக்கு நான் புக் பண்ண சீட்டு வந்துன்னா மிடில் பர்த். அதுக்கப்புறம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சைட் பெர்த் வாங்கியாச்சு. ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு மக்களே, எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்பவே அழகாக போயிட்டுருக்கு. லைட்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்குறீங்களா? நல்லா இருக்குது, ஒர்த்து. டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1300 சம்திங் தான். ஒர்த்துங்க. இந்த இடத்துல ட்ரெயின் ஒரு அரை மணி நேரமாக 20 நிமிஷமாக நிற்குது. ஸோ இப்போ தான் எல்லாமே ப்ராப்பராக நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து கோச்சில் வந்து ஏசி ஒர்க் ஆகலையாம். ஒரு விஷயம் நம்ம நல்லா தான் பேச முடியல மக்களே. ஏசி ஒர்க் ஆகலங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா செயினை பிடிச்சி கொடுத்துருக்காங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம். ஸோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, பார்ப்போம். ஒரே பரபரப்பான சூழ்நிலை காணப்படுது. நம்மளையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரெயின் ரிப்போர்ட்டர் மாதிரி பேச வச்சுட்டாங்க. இப்ப என்னன்னா பேசஞ்சர் ட்ரெயின் எடுக்க விடாங்கிறாங்க. ஆனா வந்துட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர், லோக்கோ பைலட் எல்லாமே வந்து ட்ரெயின் எடுத்துதான் ஆகணும். பின்னாடி உள்ள ட்ரெயின்லாம் இதனால பிளாக் ஆகுதுங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயினை ஓரம் கட்ட போறாங்களாம். பஸ்ஸை ஓரம் கட்டின மாதிரி வந்துட்டு அடுத்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஓரம் கட்டிடுறேன், எல்லாம் உள்ள ஏறுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபன் ஓவர்லோடின்னு சொல்லுவாங்களே, அதை போல. இப்போ என்னென்னா பஸ்ஸில் யூஸ்வலாக வந்துட்டு பஸ்ஸை ஓரம் கட்ட சொல்லுவாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா. இப்போ வந்து ட்ரெயினை ஓரம் கட்டுறாங்க. அதுவும் நாங்கள் போயிட்டு இந்த ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. இப்போ யாருக்கு நடக்காதெல்லாம் எனக்கு நடக்குதுன்னுவாங்கல்ல, அதாவது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ட்ரெயினில் இருக்க எல்லாருக்கும் நடக்குது. பாருங்கள், இந்த ஹோட்டலெல்லாம் இப்போ தான் கடந்தோம்.
ட்ரெயினில் ஆக்சுவலாக செயினை பிடிச்சி இழுத்தா ஃபைன்னு சொல்லிட்டு போடுவாங்களே, இங்கே பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செயினை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க. அதனால இப்போ ட்ரெயினை வந்துட்டு முன்னாடி போகாமல் பின்பக்கமாக போயிட்டு இருக்கு, ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு. என்ன வேணா பண்ணிக்கோங்க, ட்ரெயினை ஓரம் கட்டுறேன் அப்படின்ட்டு. நாளைக்கு காலைல நான் பூனே போன மாதிரி தான். இங்க பாத்தீங்கன்னா ஏசி மெக்கானிக்லாம் வந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ட்ரெயினை பெருமையா பேசணுமோ அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்கு. வெளியில அவ்வளவு போராட்டம் நடக்குது. ஆனா உள்ளார அது என்னன்னே தெரியாம ஒரு சில பேர் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ண முடியும், பாவம். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் ஆன அந்த ஒரு பெட்டியை மட்டும் வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் வந்துட்டு இதுலேருந்து எல்லாரையும் இறக்கி இதே போல் ஒரு எக்கனாமிக் பாக்ஸை வந்துட்டு ட்ரெயினோட லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணி எல்லா பேசஞ்சர்ஸையும் அங்கே மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெட்டி வந்துட்டு இப்போ டம்மியாக தான் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகுது. 2000 years later. Day 2. ஸோ குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 6:30 ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு பூனே கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.5 hours பூனேவே போயிடும். வேறு மாதிரி இருக்குல்ல, எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. ஆனால் சரியான பொருள். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு டவுண்டி அப்படிங்கிறாங்க. டவுண்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 45 minutesலேயே வந்துட்டு பூனே வந்துடும். கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? ஃபைனலாக பூனே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ செம்ம க்ரௌடு. மைக்கு போட மறந்துட்டேன். வடா போலி. அடுத்த ஸ்டாப் இறங்கியாச்சு. ட்ரெயின் நம்மளை விட்டு இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நல்ல ஒரு பயணங்க இந்த ட்ரெயின். நல்லா நிறைய ட்ரபுள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரபுள் இல்லை. பாய் 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 பாய். ஸ்டேஷன் நேம் வந்து கடிக்கி. ஸோ கடிக்கிங்கிறது வந்துட்டு பூனேக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டேஷன். நம்ம ஏன் இந்த ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம். முன்னாடி பூட்ஸ் நிற்குது பார்த்தீங்களா? இன்னும் பூட்ஸ் தானே சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த ஊர்லலாம் வந்துட்டு பார்த்திங்களா, இந்த டவுன் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் எப்படி இருக்கும், அந்த போல் இருக்குது. பூனே தான் இருக்கிறதுலே பெரிய ஜங்ஷன்.